இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். ம், நம்ம இந்திய நாட்டு காப்பர் நிக்கல் பயிர் காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டுக்கான நாணயங்கள் எல்லாமே முன்பக்கம் பின்பக்கம் நேராக தான் இருக்குது. அது எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், புதுசாக யாரும் தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா அதுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் இந்த நாணயங்களில் ஒரு சிலது சாய்மானமாக இருக்கும். சாய் கோணத்தில் இருந்தால் அது இது 2 o'clock இரர் நாணயம்பாங்க. அதே போல் இதுவும் 3 o'clock 2 o'clock இடையில் ஒரு சாஞ்சா அப்படி இருக்குது பாருங்கள். அதுபோல் இது 2 3க்கும் இடையில தான். அதுபோல் இது 3 o'clock ரொட்டேஷன் காயின்பாங்க. இந்த மாதிரி நாணயங்கள்லாம் கையில் கிடச்சா எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி எரர் காயின்லாம் ஒரு சில பேர் சேகரிக்கிறாங்க. இந்த மாதிரி இது 4 o'clockம்பாங்க. 3 o'clock சாஞ்சு சரிவாக இருக்குது பாருங்கள். அதுபோல் இது 5 o'clock எரர்ம்பாங்க. 5 மணியை காட்டுறோம் பாருங்கள். அதேபோல் இதுவும் 5 o'clock ரொட்டேஷன் எரர் காயின் தான் நண்பர்களே. அதுபோல் இது 6 o'clock அப்படி சுத்தமாக தலைகீழ அப்படியே இருக்கும். இது 6 o'clock எரர். இது தான் இந்த 6 o'clock எரர் காயின் தான் கொஞ்சம் ஓரளவு நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நண்பர்கள். இது 6 o'clock எரர் காயின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் காப்பர் நிக்கலில் 5 rupeesல கிடைக்கிறது மிக மிக கடினமானது நண்பர்களே. காயில் கிடைக்கிறப்ப எடுத்து பாருங்கள், கிடைச்சா எடுத்து வச்சுக்கோங்க நண்பர்களே. அதுபோல் இது 7 o'clock ரொட்டேஷன் இருப்பாங்க. அதாவது இது 7 மணி காட்டும் பாருங்கள். இது பாருங்கள், இது 9 o'clock ரொட்டேஷன் காயின்பாங்க. கரெக்டாக 9 மணியை காட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா ஆஃப் சென்டர் எரர் காயின்பாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ தள்ளி பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே இந்த சைடு தள்ளிக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி காயின் கையில் கிடைக்கும்போது இதெல்லாம் கையில் கிடைச்சோன்னே இதெல்லாம் எரர் காயின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கண்டிப்பாக இதெல்லாம் செல்லாத காயின்லாம் கிடையாது. இதெல்லாம் நல்ல விலைக்கு போகிற காயின் தான் நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ தள்ளி அச்சாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி காயின்லாம் இது ட்ரவுட் எரர் காயின்பாங்க. பார்த்திங்கன்னா காயின் பூரா அப்படியே வெடிப்பாக இருக்கும். தண்ணி வற்றி போன நிலம் மாதிரி அப்படியே வெடிச்சிருக்கு பாருங்கள். அப்படியே இதுவும் ஒரு ட்ரவுட் எரர் காயின்பாங்க. இந்த மாதிரி காயினை பார்த்து எடுத்து பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு கையில் கிடச்சா எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதே போல் இது பார்த்திங்கன்னா யூனிபேஸ் எரர்ம்பாங்க. இது எப்படி உருவாகுதுன்னா, ஒரே நேரத்தில் 2 தகடு விழுந்துருச்சுன்னா ஒரு இதில் இன்னொரு பிரிண்ட்டும் ஒரு இதில் மற்றொரு பிரிண்ட்டும் விழுந்துடும். இந்த மாதிரி காயின் சர்க்குலேஷனில் இருக்குது நண்பர்களே. பார்த்தா எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல விலைக்கு இதெல்லாம் நான் விற்றுட்ருக்கேன். அதுவும் காப்பர் நிக்கலில் 5 rupeesல கிடைக்கிறது வெரி ரேர் நண்பர்களே. யூனிபேஸ் எரர் காயின்பாங்க இந்த காயினை. அதே போல் இது எந்த பிரிண்ட் இல்லாமல் எம்டி பிளான்ஜெட்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே பிரிண்ட் ஆகாமல் இருக்குது. 2 பக்கமே பிரிண்ட் ஆகாமல் இருக்குது அப்படியே. இது மாதிரி காயின்லாம் கிடைச்சா எடுத்து வைங்க நண்பர்களே. பின்னாடி நல்ல விலைக்கு வருங்காலங்களில் நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எரர் காயின் கிடைச்சா எடுத்து வைங்க. இது மாதிரி காயின் உங்கள்கிட்ட நிறையா இருக்குதுன்னு பார்க்குறேன். எந்த பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நண்பர்களே. பின்னாடி நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.